வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மோகனவள்ளி எப்படியாவது இந்த கிழவியை போட்டு தள்ளணும், அப்போ தான் லட்சுமி கிழவி இறந்துட்டானி செய்தியை கேட்டதும் துடிச்சு வருவா. அவள் வர வைக்கணும். கஜேந்திரன் கையால் தாலியை நம்ம லட்சுமி கழுத்தில் கெட்டணும். அதோட பார்த்தோன்னா அவ்வளோ அதிர்ஷ்டமும் நம்ம கஜேந்திரனுக்கு வரணும். அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு பறிப்போகாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா பயங்கரமாக அம்பிகாவை பழி வாங்கிறதுக்காக உன்னோட பையங்க கல்யாணத்தில் எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்து கூடாது, அதோட கோயிலில் உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக நடக்கும் போது அதுலேயும் நீ சம்மந்தி முறைக்கு கூட வரக்கூடாது. என் அண்ணன் பையனி ஒரே காரணத்தினால தான் நான் திருவை என் மகளுக்கு கல்யாணம் பண்ண பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே அம்பிகா அரண்டு போகிறாங்க. நான் ஒத்தைக்கு ஒரு பையன் அப்படின்னு வச்சுருக்கேன், ஆனால் இதுக்கு என்ன என் பையன் அப்படின்னு உரிமையை என்கிட்ட இருந்து இப்போமே இந்த காஞ்சனா தட்டி பறிக்கிறா. அப்போ இவ பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அம்பிகா அப்படியே சாமியை நினச்சிட்டு இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னே சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் தான் டைம், அதுக்குள்ளே அந்த ரூபாயை கொடுக்காட்டினா அவளும் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சது அப்படின்னு உங்கள் எம்எல்ஏ பதவி பறிபோகும் அப்படின்னு நம்ம கஜேந்திரனுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் துடிச்சு போகிறாங்க. எப்படியாவது இந்த லட்சுமியை வர வச்சு என் கையால் அவள் கழுத்தில் தாலி கட்டுனா அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் நம்ம பக்கம் வந்துடும், அதோட என் பதவியும் பறிப்போகாமல் இருக்கோங்க அப்படின்னு சொல்ல நேரம் இப்போ எதை பண்ணி வர வைக்க அவளை, இல்லாட்டா பணத்தை ரெடி பண்ணணும். பணமும் நம்மக்கிட்ட இல்லை, எல்லா சொத்தும் லட்சுமி பேரில் இருக்குது. அவள் நினச்சாதான் ஏதாவது பண்ண முடியும். இந்த சொத்துக்கெல்லாம் பாதுகாவலராக நம்ம இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே கையை வைக்க முடியலையே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கஜேந்திரன் யோசிக்க நேரம் பேசாமல் அந்த கிழவியை போட்டு தள்ளிட வேண்டியதாண்டா. அந்த கிழவி இறந்தால் கண்டிப்பாக லட்சுமி துடிச்சு வருவா அப்படின்னு மோகனவலியோட திட்டத்தால் அந்த எள்ளி இந்த கள்ளி முள் எண்ணெயை கொண்டு வந்திருக்காங்க. அந்த எண்ணெயை ஒருத்தங்க லேடிகிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த எண்ணெயை உச்சந்தலையில் வச்சு ராவா அந்த கிழவி டெய்லி எண்ணெய் தலையில் ராவக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த எண்ணெய் ஒரு சொட்டு அவள் தலையில் பாஞ்சாலே போதும், அதோட அவள் துடிக்க செத்து போவா. அவள் சாவுக்கான மர்மம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல செமையாக ஒரு ஸ்கெட்சை போட்டு அந்த கள்ளி முள் எண்ணெயை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னையோடு இந்த கிழவிக்கு சீனை முடிச்சிடலாம். லட்சுமியை கண்டிப்பாக இந்த தகவலை தெரிய வைக்கணும். அன்னைக்கு ஃபோனில் லட்சுமி பேசினால அந்த நம்பருக்கு அடித்தா கண்டிப்பாக லட்சுமி யாருன்னு தெரியாமல் எடுப்பா. உங்கள் பாட்டி இறந்துட்டாவனி நானும் ஒரு நாடகம் ஆடிறேன் அப்படின்னு அந்த இடத்துல மோகனவள்ளி கஜேந்திரன்ட்டு சொல்ல நேரம் சரியாக சொன்னாக்கா. இந்த இதில் தான் கண்டிப்பாக சிக்குவா. இவ பாட்டிக்கு மேலே உசிரே வச்சிருக்கா. பாட்டிக்காக ஓடி வருவா. வரவளுக்கு கழுத்தில் சட்டு புட்டுன்னு தாலியை கெட்டிடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்க சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உப்பு கூட மாற்ற ஃபங்க்ஷன் கோயிலில் இருக்குது, அதுக்கு நீ சம்மந்தி முறையில் கூட வரக்கூடாது அப்படின்னு அம்பிகாவை வெளுத்தெடுக்காங்க. நான் என் அன்னை மகன் அப்படின்னு தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உனக்கு நீ எனக்கு சம்மந்தி கூட எனக்கு சொல்ல அவமானமாக இருக்குது. நீ சம்மந்தியே கிடையாது, நீ எந்த ஒரு முறையிலையும் வரக்கூடாது அப்படின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம அம்பிகா அரண்டு போகிறாங்க. ஒத்தைக்கு ஒரு பையனி வச்சுக்கிட்டு என்ன ஒரு இதுலேயும் பையனி என் பாசத்தை காட்ட விட மாட்டேங்க இந்த காஞ்சனா அப்படின்னு சொல்லிடு. அவள் மோவலையும் அதே மாதிரி வளர்த்து வச்சிருக்கா. இப்போ நான் என்னடா பண்ண போகிறேன், கடவுளை நீ தான் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த சைடு நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம திவ்யாக்காவுக்கும் திவ்யாக்கா ஹஸ்பண்டுக்கும் நம்ம காஞ்சனா அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு காஃபியை ரெடி பண்ணிவிட்டு நம்ம திவ்யாவுக்கு கொடுக்கறதுக்காக மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்போனா ரொமான்ஸில் இருக்காங்க நம்ம திருவும் திவ்யாவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டு புடவையும் பட்டு வேட்டியும் மட்டும் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கா திவ்யா அப்படியே கிட்ட போய் கிஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் காஃபி டம்ளரோட என்ட்ரி கொடுக்க நம்ம லட்சுமியை பார்த்த உடனே அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறாங்க திரு. அடடா இந்த மகா இப்படி இங்கே அப்படின்னு அந்த இடத்துல ஷாக் ஆகிறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம இதை என்ன திரு பார்க்குற, இதுதான் மகா, நீ பிளட்டு கொடுத்து காப்பாற்றின மகா அப்படின்னு சொன்னார். என்ன நீ மகாவை சந்திக்கல, ஆமாம் அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ பேர் லட்சுமிலா அப்படின்னு வந்து சொல்லினாரு. இவங்க ஃபுல் நேம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லினாரு. சாக்காரங்க என்னோட மனைவி எனக்கு தெரியாமல் வந்து திவ்யாவோட இவ்வளோ நெருக்கமாக வந்து பழகியிருக்கா. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என் வீட்டுக்கே வந்து திவ்யா அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவளை தேடி நான் அன்றைக்கி மாலாக நான் வந்து எவ்வளோ காவல் இருந்தேன். ஆனால் இப்போ அப்போவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் என்னோட கணவர் கட்டிக்க போகக்கூடிய அவங்க லவர் காதலியாக வந்து நம்ம திவ்யாக்கா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. என்ன லட்சுமி பார்க்குற, இதுதான் நான் கட்டிக்க போகிறவர் எப்படி இருக்கு, எங்கள் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்ணீர் மல்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எங்கெல்லாம் தேடி மகா ஒன்று கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் நீ வந்து இங்கே இருக்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். என் வீட்டிலே வந்து எங்கள் அம்மாவை கவனிச்சிக்க திவ்யா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. உன்னை இக்கட்டான சூழ்நிலை உன்னை கல்யாணம் பண்ணிக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் ஒரிஜினலாகவே நானும் திவ்யாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 10 நாளைக்குள்ளே கல்யாணமே நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படியாவது மகாவை தனியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு வந்து காவல் இருக்க நேரம் ஒரு கட்டத்தில் மகாவை சந்திக்கிற இந்த பாரு மகா, என்னை மன்னிச்சிரு, எங்கள் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை நான் வந்து அழிக்க விரும்பலை, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதெல்லாம் தேவையில்லைக்கா. இல்லை, நான் வந்து உங்கள் அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிடுவேன், எனக்கு அது போதும். நீங்கள் வந்து திவ்யாக்கா கூட சந்தோஷமாக இருக்கணும். நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு அவ்வளோ உதவி செய்தவங்க திவ்யாக்கா, அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க நேரமே நம்ம காஞ்சனா என்ன இந்த மகா இங்கே இருக்கா, அவள் வந்து எங்கேயோ கொண்டு விட்டுருக்கேன் அப்படின்னு வந்து என் பொண்ணு எங்கேயோ கொண்டு விட்டுருக்கா, கண்ணுக்கடாத தொலைவில் ஒளிஞ்சு போயிருப்பான்னு நினச்சா இந்த வீட்டுக்கே சுற்றி சுற்றி கொண்டு விட்டுருக்கா. நம்ம கண்ட கனவு வந்து உண்மையாயிரம் போல் இருக்க, அது மட்டும் உண்மையே ஆயிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்து துடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மகா அப்படின்னு வந்து கட்டுறாங்க. ஐயோ அவங்க வந்துட்டாங்க, நல்ல வேளை நம்ம சொன்னது ஒன்று அவங்களுக்கு கேட்டிருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிச்சிட்டு போயிருக்காங்க. துடிச்சிட்டு என்னம்மா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன நினச்சிட்ட உன் மனசில், நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்து நுழைஞ்சிருக்கியா, நீ வந்து என் பொண்ணு வாழ போகிற வீடு இங்கே இருக்கக்கூடாது, எந்த சாக்க சொல்லுவியோ இங்கேருந்து நீ போயிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமியை வந்து வர வைக்கிறதுக்காண்டி அந்த எண்ணெயை கலந்து வைக்கிறாங்க. அது தெரியாமல் அந்த பாட்டி வந்து நம்ம லட்சுமியோட பாட்டி அந்த உச்சாந்தலையில் அந்த எண்ணெயை தூக்கி வச்சு கொஞ்ச நேரத்திலே சுருண்டு விழுறாங்க. கிளவி இறந்துட்டா. இப்போ லட்சுமிக்கு ஃபோன் போட்டு வர வைக்க வேண்டியதான். கஜேந்திரா, நம்ம திட்டத்தை நிறைவேற்றணும், நீ உடனே வந்து லட்சுமி கழுத்தில் தாலியை கட்டிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு லட்சுமிக்கு ஃபோனை போட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு நம்ம லட்சுமி கேட்க நேரம் என்ன சொல்வேன், மகாலட்சுமி உங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பேரடியை தூக்கி போடுறாங்க. நீ இப்போவே இங்கே கிளம்பி வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இங்கே இருந்தால் திவ்யாக்கா வீட்டில் இருந்தேன்னா எப்படியும் வந்து காஞ்சனமா என்ன இருக்க விட மாட்டாங்க. அதோட நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்ம பாட்டி வேற இறந்துட்டாங்க, இந்த சிச்சுவேஷனில் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பெட்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம லட்சுமி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு போக கிளம்ப தயாராக இருக்காங்கங்க.